Hello friends, welcome to Lukshika Samayal. நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshika Samayala subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இட்லி மாவு வச்சு கார குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சீக்கிரமா செஞ்சிடலாங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்துர்க்கேன். கடாயில 3 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போ இதில் 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இது கூட நான் 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். அதையும் பொடிசாக நறுக்கியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூனுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுங்க. எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவு வதங்கினா போதுங்க, ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாங்க. தனியாக எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான மாவு எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இட்லி மாவு எனக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. மாவு நம்ம இட்லி ஊற்றும் போது எந்த அளவு திக்காக இருக்கணுமோ அந்த அளவு திக்காக இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சு வெங்காயத்தை எல்லாமே ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட மாவோடு இந்த வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம குழி பணியார சட்டியில் நம்ம குழி பணியாரம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பணியார சட்டி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம ஆயில் ஊற்றி செய்யும்போது பணியாரம் எதுவும் ஒட்டாதுங்க. நல்லா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். ஆனால் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சே செய்கிறேன். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு தனியாக வந்திருக்கும் ஈஸியாக. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். எல்லாமே இது ரெடியாக ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இப்போ திருப்பி போட்ட சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கா பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. அப்படி உங்களுக்கு வெந்துதான்னு தெரியலனா நம்ம கையில் வச்சுருக்க ஸ்டிக்கை வச்சு நல்லா குத்தி பாட்டோன்னா மாவு எதுவும் ஒட்டாத வரணுங்க. பாருங்கள் இந்த மாதிரி. அவ்வளோதாங்க, நம்ம குழி பணியாரம் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி, கார சட்னி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.